நீ திருந்தவே மாட்ட. வித்யா, எப்ப 2000 ரூபாய் சம்பளம் அசிஸ்டன்ட் மேனேஜர் புருஷன் சொன்னானோ அப்பவே நான் திருந்திட்டேன். திருந்தி உன் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். சாரதா, இதோ வந்துட்டேனா. சாரதா, என்னண்ணா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பா அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சரிண்ணா. ஓ, இன்னைக்கு டேட் ஃபர்ஸ்ட் இல்ல? ஆபீஸ் கிளம்பிட்டியா? நான் ரெடி ஆயிட்டுமா. ஐ அம் ரெடி. ரெடி ஆயிட்டா மட்டும் பத்தாது. லைஃப்ல இனிமே தான் நீ ரெடி ஆகணும். நல்ல நேரத்துல போய் வேலையில ஜாயின் பண்ணு. ஒழுங்கா வேலையை பாரு. இந்தா. என்ன விட 5 வயசுக்கு சின்னவன். நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் நடந்துகிட்டே இல்ல. அண்ணா, ஒவ்வொருத்தரும் வேலையை தேடி அலையறாங்க. ஆனா வேலை உன்னை தேடி வந்திருக்கு. உன்ன மாதிரி நடந்து வேலை கொடுத்தவங்களையும் உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்குங்கிறத மறந்துடாத. சாரதா, உன் பழைய அண்ணன் செத்துட்டாமா. இனிமே மனசால கூட அந்த மனுஷ தெய்வத்துக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன். எப்படியோ விஜய் கிட்ட உன் பேரையும் வித்யா கிட்ட என் பேரையும் காப்பாத்து. அது போதும். பெஸ்ட் ஆஃப் லக். இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த வவுச்சர்ல கையெழுத்து போடுங்க முதலாளி, நான் பணம் தரேன். என் பணத்தை எடுக்கிறதுக்கு நானே வவுச்சர்ல கையெழுத்து போடணுமா? இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த வவுச்சர்ல கையெழுத்து போடுங்க முதலாளி, நான் பணம் தரேன். அன்னைக்கு 10 ரூபாய்க்கு வவுச்சர் குறைஞ்சிருக்கு. நானே பணம் கேட்டாலும் வவுச்சர்ல கையெழுத்து வாங்க கொடுக்க நீங்க தானே சொன்னீங்க முதலாளி. சத்தம் படா. வேணாம் முதலாளி, வேணாம் முதலாளி. முதலாளி நான் சொல்றது கேளுங்க முதலாளி. வேணாம் முதலாளி, வேணாம் வேணாம் முதலாளி. முதலாளி சொல்றது கேளுங்க. வேணாம் சத்தியமா இதான் நடந்துச்சு. உன் புருஷன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன பைக் நம்பர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. TMC 7979. நீ செஞ்ச தப்புக்கு வருந்தவே நினைச்ச. ஆனா நீ திருந்தவே மாட்டே. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் உத்தமன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வள்ளல். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொலைகாரன். சத்தியமா இதான் நடந்துச்சு. உன் புருஷன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன பைக் நம்பர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. TMC 7979. மறுபடியும் சொல்றேன், சங்கர் இனிமே நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே குறுக்கிட மாட்டான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல வித்யா, நான் SSLC பாஸ் பண்ணதுக்காக அப்பா எனக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தாரு. அதை அவர் ஞாபகமா உபயோகப்படுத்தாம நம்ம ஃபேக்டரி கோடவுன்ல நிறுத்தி வச்சிருந்தேன். அதை திடீர்னு காணோம். என்னது காணுமா? அதோட நம்பர் TMC 7979. நம்பர் ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, நம்பர் தெரிஞ்சிட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் வித்யா. ஏன் வேண்டாங்கறீங்க? போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும்
திருடனை வண்டியை முழுசா வச்சிருக்க போறான். இந்நேரம் பாட்டா கழட்டி வித்துருப்பான். சரி சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. இருங்க. மீரா, தண்ணீடு. இவர்தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரமா சங்கர் இவரோட மோட்டர் பைக்க சொல்றான். அதே மோட்டர் பைக் காணாம போயிடுச்சுன்னு இவர் சொல்றாரு. இவர்தான் கொலை செஞ்சிருப்பாரோ? எந்த தடயமும் போலீஸ்க்கு சிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பைக்க காணாம அடிச்சிருப்பாரோ? வித்யா, இதோ வந்துட்டேங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. அந்த வீடியோல புடிச்சுமா? மணியண்ணே, எவன்டாவ அனுமார் பூச்சில பெருச்சாளி பூந்த மாதிரி? அண்ணே, மணி அண்ணே. யாரா அது? ஆனா வீட்டு புரோக்கர் வேலு. என்னப்பா திடீர்னு? நோட்டீஸ் வச்சுட்டு போலான்னு வந்து. நோட்டீஸா? நான் ஒண்ணும் தப்பு இல்லையா? நான் பண்ண போறேன். தப்பா? இல்ல கண்ணாலம். அட ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. ஆமா, உன் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது வீடு காலி இருக்கா? ஏன்னு இந்த வீடு என்னாச்சு? இந்த வீடு ஒண்ணு சரியில்லைப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு பக்கத்துல நான் குடி வந்துட்டேன்னா உனக்கும் கொஞ்சம் சிரமம் குறையும், புதுசா வர்ற பொண்ணுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, பொண்ணுக்கு எந்த ஊரு? ஏமாந்தாள்புரம். ஏமாந்தாள்புரமா? அப்ப கொஞ்சம் வசதியா தான் இருக்கு. மாமனாருக்கு என்ன வியாபாரம்? சாம்பிராணி வியாபாரம். சரிதான், உன்னை போக போட்டு புடிச்சிட்டான் போல் இருக்கு. பேரு? சக்கரபாணி. சரிதான் சரிதான். பேரு சக்கரபாணி, வியாபாரம் சாம்பராணி. பொண்ணு பேரு கிருஷ்ணவேணியா? இல்ல கிருஷ்ணவேணிங்கிற என் மாமியாரோட பேரு. பொண்ணு பேரு காஞ்சி ராணி. ஆஹா ஆஹா. ஏப்பா அந்த குடும்பத்துல ஏணி கோணின்னு தான் பேரு? இல்ல என் மச்சின பேரு சீனி. அவன் பண்ற வியாபாரம் கோணி. அடே, மொத்தத்துல அந்த குடும்ப பேரை சொல்லியே இழைச்சு போயிடுவேன். அது சரி, நம்ம ராணி எப்படி? நம்ம ராணியா? அட இப்போதைக்கு ஒரு ராணினே வச்சுக்க. எப்படி? சினிமா நடிகை கெட்டா பங்கு. அட சினிமா நடிகைன்னா அப்படித்தான்ப்பா. அங்கமுத்து கூட தான் சினிமா நடிகை. ராணி எப்படி? அண்ணே, கண்ணு ரெண்டு தெரியாதா? சரிதா. ஆ, காது ரெண்டு கேட்காதா? அனுராதா. ஆஹா. உதடு ஊர்வசி. ஆ, கூந்தல் இருக்கே ரேவதி. நிறம் அம்பிகா. ஆ, அண்ணே, சிரிச்சா சிலுக்கா, நடந்தா நளினி, ஆ. வந்தா வனிதா, ஆ. போனா பூர்ணிமா, ஆ. நின்னா நிஷா. உட்கார்ந்தா உஷாவா? டேய், மொத்தத்துல எப்படா இருப்பா? மொத்தத்துல மொத்தையா மெத்தையா பிந்து கோஸ் மாதிரி இருப்பாங்க. அட பாவி, உன் வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையும் கெடுத்துட்டியாடா. என்னன்னே சொல்றீங்க? நீயாவது உருப்படியா ஒரு உருப்படியை கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். நீயும் ட்ரம்ம தான் உருட்டிட்டு வர்ற. கொண்டா அந்த மூலையில வெயி, தண்ணி ஊத்தி வைப்போம். அடே, பொண்டாட்டிங்கிறவ எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க கேட்டுக்கிறேன். கைக்கு அடக்கமா அப்படி புடிச்சு அங்க வைக்கணும். அங்கிருந்து எடுத்து அப்படி வைக்கணும். சரி, விதி யார விட்டுது? போ. அண்ணே, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். ஹம், நான் இல்லாம உன் கல்யாணமா? கல்யாணத்துக்கு மட்டுமா வருவேன்? வரேன். போ. வா ஆஞ்சநேயா. அண்ணே, போ ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா, அஞ்சனியா, அஞ்சு அஞ்சு. நெய்வேலி நிலக்கரி சுரங்கமே இங்கதான் குளிக்குது. எங்க வந்த? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சாரதா வீட்டுக்கு. நீ என்னோட பழைய ஃப்ரெண்ட் வித்யா இல்ல. நீ பழி வாங்குற பணத்திமிர் பிடிச்ச விஜயோட பொண்டாட்டி. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டும். வீடு தேடி வந்தவள வான்னு சொல்ற நாகரிகம் கூட உனக்கு மறந்து போச்ச? என்னடி பெருசா நாகரிகத்தை பத்தி பேச வந்துட்ட? சிநேகிதியோட அண்ணன் கூட பார்க்காம ஒண்ணும் தெரியாத அப்பாவி மேல பழி சுமத்தி பொய் வழக்கு போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளினீங்களே, இதை விட பெரிய அநாகரிகம் ஒண்ணு இருக்கா? உன் அண்ணன் தப்பு செஞ்சா அனுபவிக்கிறா. ஆமாண்டி, எங்க அண்ணன் பண்ண தப்புதான். வேலைன்னு சொல்லி உன் புருஷன் ஒரு வலையை விரிச்சப்போ அதுல ஏமாளித்தனமா போய் விழுந்தானே, அது தப்புதான். உன் புருஷன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சரியான ஆதாரம் இருந்தும் கோர்ட்ல மழுப்பி உன் புருஷனோட மானத்தை காப்பாத்தினானே, அதுவும் தப்புதான். சாரதா, என்ன வளர்ற? போதை ஏறினா தான் வளருவாங்க. உனக்குதான் பண போதை ஏறி இருக்கே. வறுமைனாலையும் கஷ்டத்தினாலையும் தான் எங்க அண்ணன் உன் புருஷனை பிளாக்மெயில் பண்ணினான். அது பெரிய தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா
இப்ப அவன் அனுபவிக்கிற தண்டனை அதுக்காக இல்ல, உன் புருஷன் பட்ட பகல்ல செஞ்சிருக்கிற படுகொலைக்காக. என் புருஷனை பத்தி அனாவசியமா பேசாதே. நிறுத்தடி. உன் புருஷனை பெரிய ராமர் அவதாரமோ? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் புருஷன் ஸ்ரீராமர் தாண்டி. ஸ்ரீராமர் ஸ்ரீராமர்னு சொல்லி நீயும் ஒரு நாள் வனவாசம் போகத்தான் போற. ராமனுக்காக சீதை வனவாசம் போனது 14 வருஷம் தாண்டி. என் புருஷனுக்காக வாழ்நாள் பூராவும் நான் வனவாசம் போவேண்டி. நீ எக்கட கெட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் புருஷன் எப்பேற்பட்டவன் உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதா என் முதல் வேலை. உன் புருஷன் தான் கொலகாரங்கிறத ஆதாரங்களோட நிரூபிச்சு என் அண்ணனுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். என் அண்ணனை என்கிட்ட இருந்து கதற கதற பிரிச்சியே, அதே மாதிரி உன் புருஷனே உங்ககிட்ட இருந்து பிரிப்பேன். இல்ல, நான் சாரதா இல்ல. நீ என்ன வேணும்னாலும் பண்ண, முதல்ல இதை புடி. என்னடி இது? பிளாங்க் செக். உனக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அதை இதுல எழுதி பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிக்கோ. நீ கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு கேட்கல. ஏங்க வயிற எரிய விட்டு அதுல குளிர்காயறதா உங்க வேலை. உங்க பணம் யாருக்கு வேணும்? யார் தயவும் எனக்கு தேவையில்லை. சும்மா வச்சுக்க. ஹோட்டல்ல ஆம்பளைங்களுக்கு முன்னாடி ஆடி பிழைக்கிறது உனக்கு கேவலமா தெரியல? ஒரு அயோக்கியனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட என் அழக காட்டி ஆடி சம்பாதிக்கிறதையே கௌரவமானதுன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல சாரதா, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கொடுத்த செக்கை என் கண் முன்னாலே கிழிச்சு போட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ விரும்பினா எப்பவும் உதவி செய்ய இந்த வித்யா இருக்காங்கிறத மட்டும் மறந்துடாத. நானும் ஒண்ணு சொல்றேன்டி, உன் புருஷன் ஒரு கொலகாரன், ஒரு அயோக்கியங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டல, என் பேரு சாரதா இல்ல. ஜாலியா இருக்குல்ல? கிருஷ்ணா, అమ్మా ஐயாவுக்கு சாப்பாடு அனுப்பிச்சாச்சா? இல்லங்கమ్మా అనుప వేండా ఇంటికే వందిరని అయ్య ఫోన్ లో చెప్పినారు. ஆமா, ஏன் டாக்ஸி? கார் என்னாச்சு? ரிப்பேர் ஆகி நடுவழியில நின்னு போச்சு. ஒர்க் ஷாப்புக்கு டிரைவர் எடுத்துட்டு போயிருக்கான். நான் டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். இப்ப எங்க இருந்து வரீங்க? மவுண்ட் ரோடு பிரான்ச்ல இருந்து தான். புதுசா மிஷின் வாங்கியிருக்கேன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு வரேன். புது மிஷின் நல்லா தான் வேலை செய்யும். வித்யா, நீ மனசுக்குள்ள தப்பா எதையோ நினைச்சுக்கிட்டு பேசுற. மறுபடியும் சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கிறது வரவே கூடாது. அது குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சிடும். Come on, let's go.
என்கிட்ட இருந்து கதற கதற பிரிச்சியே அதே மாதிரி உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன் புருஷன் ஒரு கொலைகாரன் ஒரு அயோக்கியன்னு நிரூபிக்கல நான் சாரதா இல்ல சாரதா இல்ல என்னை போன்ற செப்பாடை எங்கும் பார்த்ததுண்டா தப்பிக்கொண்டு சென்றாலும் தட்டி கேட்பதுண்டா மூச்சூட நாளில்லையா இஷ்டம் போல உட்கார இங்கே உண்டு என்னை என் ஆசை ரோஜாத்திற்கு பூத்திருக்கு காத்திருக்கு தேனாடவா பள்ளியறை மல்லிகையை அள்ளி வைத்து கொண்டாடவா பாவாடை தேகத்தில் நீராடை நீயாடவா ஹலோ வெல்கம் சார் நியூயார்க், லண்டன், பாரிஸ் ஊரா ஊர்வசிகளை பார்த்திருக்கேன், உல்லாச ஆட்டங்களை ரசிச்சிருக்கேன். ஆனா உன் உடம்பு அசைச்ச அசப்பையும் உன் கண்ணு துடிச்ச துடுப்பையும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எஸ், அப்படின்னா என் ஆட்டம் மோசங்கிறீங்களா? நோ நோ நோ, இட் வாஸ் சிம்பிளி வண்டர்ஃபுல், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நீங்க தான் பேசுறீங்களா? ஆமா, ஏன்? இல்ல, உள்ள போயிருக்கிற ஃபாரின் சரக்கு பேசுதோன்னு கேட்டேன். சரக்கு உள்ள போனா கூட சறுக்காம பேசுவேன். நான் யாருன்னு தெரியும்ல? நீங்க பிரபல பிசினஸ் மேக்னேட், எஸ்டேட் ஓனர், ஆல முதலாளி, அப்படி இப்படி உங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடிஞ்சிரும். அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்கு பிர்லா, டாடா, யூ ஆர் தி கிரேட் விஜய். அவ்வளவுதானா? பசிச்சவங்களுக்கு நீங்க கண் கண்ட தெய்வம். உங்ககிட்ட கையேந்தி வந்தவங்க வெறும் கையோட திரும்பினது இல்லைன்னு ஊரே உங்களை பத்தி பேசிக்கிறாங்க. ஆனா நான் நம்பல. ஏன் நம்பல? கண்ணால பார்க்காம நான் எதையுமே நம்புறது இல்ல. இப்ப உங்க முன்னாடி நான் கையேந்தி நிக்கிறேன். என் கையும் மனசு நிறைஞ்சாதான் நான் உங்களை நம்புவேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த வைர மோதிரம்,
இந்த பணம் ம்ஹும். இது எல்லாமே வேணுங்கிறியா? இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இங்க எனக்கு ஒரு இடம் வேணும். What do you mean? ஆமாங்க, தங்கத்தையும் வைரத்தையும் விட உங்க மனசு தங்கறதுதான் என் லட்சியம். கோடி வேண்டாங்க, உங்க மனசுல ஒரு கோடியில் இடம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு பெருசு. ஊரறிஞ்ச பிரமுகர்ல நானும் ஒருத்தன். ஊரறிய உன்னோட உறவு வச்சுக்கிட்டா என்னோட இமேஜ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஆசனாகி இல்லாதவங்கள பிரமுகர்னு இந்த ஊர் ஏத்துக்கிட்டது இல்ல, அது தெரியுங்களா? நம்ம நட்பு நடுவர் ஆத்துல ஆரம்பிச்சு நட்சத்திரங்களோட சேர்ந்து மறைஞ்சிரும். பகல்ல நீங்க யாரோ நான் யாரோ, உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இதான் என் அட்ரஸ், கட்டாயம் வாங்க. எஸ் 44433 ஆமா. ஹோட்டல் காஞ்சியில இருந்து மேனேஜர் பேசுறேன். மிஸ்டர் விஜய் குடிச்சிட்டு இங்க ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காருங்க. யாராவது உடனே வந்து அழைச்சிட்டு போறது நல்லது. ஸ்டூபிட், என் ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டாரு. ஹலோ, மிஸ்ஸஸ் விஜய் ஹியர். மன்னிச்சுங்க மேடம், விஜய் சாரை எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மனைவிங்கிற முறையில அவரோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் மறுபடியும் ரிங் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு உடனே வந்து அவரை அழைச்சிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் விஜய் எங்க இருக்காரு? இப்பதான் அவரோட ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு போறாங்கம்மா. ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாரு. ஒய்ஃபா? தேங்க்யூ சார். விடிய விடிய குடிச்சிருப்பாரோ, மோந்து பார்க்கலாம். குட் மார்னிங் டார்லிங். ராத்திரி எப்போ வந்தீங்க? 2-3 மணி இருக்கும். எஸ்டேட்ல ஏகப்பட்ட வேலை. நான் வரும்போது நீ அசம் தூங்கிட்டு இருந்த. உன்னை எழுப்ப வேண்டாம்னு தூங்கிட்டேன். தூங்குவீங்க. ஹாய். நம்ம ஊர் கத்திரிக்காயை திங்க முடியல, இதுல பெங்களூர் கத்திரிக்காய் வேற. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். யாரா அது? நான் தானா? நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? மூதேவி, பேரை சொல்லேன்டா. உசிலம்பட்டி உருட்டு கட்டு உலகநாதன். ஐயோ, இவங்க இங்க வந்தான். மாமா, அங்கேயே நில்லுங்க, நான் வந்து கதவை திறந்து விடுறேன். அப்புறம் வாங்க, கதவை பேர்த்து உள்ள வந்துடாதீங்க. கண்டிப்பா மாப்பிள்ளை. வந்துட்டீங்களா? கதவு இருக்கா? மாமா, ஒரு மாசத்துக்கு முன்னால புயல் அடிச்சு 100 வருஷத்த மரமெல்லாம் சாஞ்சுதே, நீங்க ஒண்ணு சாயலையா? எங்க ஊர்ல புயலே வரலையே மாப்பிள்ளை. அப்படியே வந்தாலும் அதெல்லாம் சாஞ்சிருக்கும். மாப்பிள்ளை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கரண்டிய கண்ணீரை கரண்டியில சிந்துங்க. மாப்பிள்ளை, உங்களுடைய தகுதி என்ன? என்ன அந்தஸ்து என்ன? என்ன கௌரவம் என்ன? என்ன 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 என்ன? டா, நீ என்ன கேபி சுந்தராமாவையா? பட்டணத்துக்கு பொழைக்க வந்துட்டு கார் ஓட்டுறேன்னு இப்படி கறி எடுப்புல வேகுறீங்களே. வேகிறதுக்கு நான் என்ன காய்கறி ஐயா? கட்டின பொண்டாட்டி கையால சாப்பிடப்படாதா? வாய முடியா? 2000 வருஷமா இந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. அவ கையால சாப்பிடுறதுக்கு என் கை இல்லையா? பாத்தியா, செல்ஃப் குக்கிங். இங்க எல்லாமே செல்ஃப் தான். அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி. அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல, 2 இருக்கு. உனக்கு எதுக்கு மாப்பிள்ளை தலை விதி? ஆக்குறதுக்கும் அமுக்குறதுக்கும் ஒரு பொண்டாட்டி வேண்டாமா? இந்த பொண்டாட்டி நியாயமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. போனா போகுது, சுரக்காய் சுரண்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பொழுது சாயங்காலம் பஸ் ஏறி போய் சேர்ந்துரு. நான் ஒண்ணும் இழிக்கவா இல்ல, போறதுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். மாமா, சில நேரங்கள்ல நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிறீங்க மாமா. இந்தாங்க, வந்ததுக்கு இதையாவது நறுக்குங்க. நான் ஏன் நறுக்கிறேன்? உன் பொண்டாட்டி வர அவ நறுக்குவா. பொண்டாட்டியா? இந்த உணவு ஒன்ன உலகநாதை சும்மா விட்டுருவானா? என் மக என்ன சாமானியமானவளா? உலகமவா யுத்தத்திலே ஜப்பான்ல குண்டு போட்டானே, அன்னைக்கு பிறந்தவ என் மாப்பிள்ள.
அவன் ஜப்பான்ல குண்டு போட்டான், நீ தமிழ்நாட்டுல குண்டா போட்டிருக்க. ஓ மக குண்டு குண்டா போட்டிருக்கா. அவங்க எதுல வர்றாங்க? கஷ்டப்பட்டு சைக்கிள் ரிக்ஷால 3 பேரையும் ஏற்றி விட்டு என்ன ஆச்சோ தெரியல. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ரிக்ஷாக்காரனுக்கு காலு பெண்ட் ஆகிருக்கும், ரிக்ஷாவுக்கு வீலு பெண்ட் ஆகிருக்கும். அப்பா அப்பா மகளே மலர் பொடி ராமா. வேற பாரு மலர் கொடி. ஊருக்குள்ள சொல்லிடாத, உலக யுத்தம் வரப்போகுது. பெரிய பேரன் பீரங்கி. அப்பா ஏய், கிட்ட வந்து வெடிச்சிடாத, அங்கேயே நில்லு. ஆமா சின்ன பையன் வரலையா? பின்னாடி வரான்ப்பா. இவன் பேரு என்ன அணுகுண்டா நாட்டு வெடியா? இல்ல பட்டிசாமி. இல்ல, இவன் ஜட்டிசாமி. ஒரு புள்ள அப்பம் பேசுற பேச்சாயாது. பிள்ளைகளை பெற்றதோட சரி, இதுகளுக்கு பேரு வச்சது, பெருசு பெருசா வளர்த்தது எல்லாம் நான் தான். நீ பெருசு பெருசா வளர்க்கல, பெருச்சாளி பெருச்சாலியா வளர்த்து வச்சிருக்க. மாப்பிள்ளை, இது ஒரு பெரிய கதை. இவனுக்கு நான் பட்டிசாமின்னு பேரு வச்சேன். இவன் அடிக்கடி சினிமா பார்த்து சிலுக்கு சாமின்னு பேரை மாத்திக்கிட்டான். சிலுக்கு சாமி, சிலுக்கு சாமி, இங்க வா சாமி. நீதாண்டா என் மகன். மகனே சிலுக்கு சாமி, நீதாண்டா என் மகன். ஏய், என்ன சிலுத்துக்கிற? நான் இல்ல அம்மா. அம்மாவா? ஏய், இவனை கட்டி முடிச்சா நீ ஏண்டி சிலுத்துக்கிற? ஏய், வெட்டி பேச்சு பேசாம வேலையை கவனிங்க. ஏய், வேலை என்ன வேலை நினைச்சிட்டேன்? எனக்கு கார் ஓட்டுற வேலை இருக்கு. டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். என்ன அடம் பிடிக்கிற? அத்தா, சாயங்காலமா 1/2 கிலோ அல்வாவும் 5 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 முழம் மல்லிகை பூவா? எதுக்கு உங்க ஒப்பம் குடிமையில சுத்துறதுக்கா? அப்பாவுக்கு 2 முழம், எனக்கு 3 முழம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க அப்பா சாயந்தரமா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டான். ஆமா மாப்பிள்ளை. மூஞ்சிய பாரு, புது வீட்டு கட்டுற பூசிக்கா மாதிரி. போடா. ஐயோ என்னப்பா அப்பா அப்பா என்னப்பா? வித்யா, நான் ready. அடடே, ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ளே ரெடி ஆயிட்ட? கொண்ட மட்டும் பாக்கி. அதானே, கொண்டைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொண்ட எனக்கு போட தெரியாது. நான் போட்டு விடட்டுமா? உங்களுக்கு மட்டும் ரொம்ப தெரியுமாக்கும். போற வழியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி அங்க பியூட்டி பார்லர்ல 1/2 hourல கொண்டைய போட்டு போயிடலாம். சரி சரி, கிளம்பு. கல்யாணத்துக்கு போறோம். சீமந்த கல்யாணத்துக்காவது போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். போங்க போங்க, என் அருமை மனைவியார. One minute darling. போங்க. Hello. ஹலோ. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சா? அட்ரஸ் கொடுத்தனே தொலைச்சிட்டீங்களா? இங்க வருவீங்க என்ன? எங்க வீட்டு விளக்கு ராத்திரி பூரா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்தாங்க, இதையும் தொலைச்சிடாதீங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, பாய். நல்லா இருக்கு, வா போலாம்.
உலகம் தெரியாம மாட்டிக்கிட்டேன் பொஞ்சாதியா ஒன்னை ஏத்துக்கிட்டேன் ஆஞ்சநேயா ஊர்வசியாட்டா நடக்க தெரியல உனக்கு ரேவதியாட்டா சிரிக்க தெரியல விந்து கோஷா வந்து நின்ன அடியே என்ன செய்வேண்டி விந்து கோஷா வந்து நின்ன அடியே என்ன செய்வேண்டி நமக்கு பிள்ளை ரெண்டு போதும் ஆள